வாங்க இன்றைய இலவச வரன்களை பார்க்கலாம். பெயர் நான்சி, வயது 38, ஜாதி இந்துல, சத்திரியர் வகுப்பை சார்ந்தவங்க, ராசி கும்பம், நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம். கல்வி தகுதின்னு பார்த்தோம்னா MBA படிச்சிருக்காங்க. வேலை நிலைன்னு பார்த்தோம்னா ப்ரைவேட் கம்பெனியில் அக்கௌண்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மாத வருமானம் 30,000 ரூபாய் சம்பாதிக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தோம்னா முதல் மனம் அல்லது மறுமணம் எதுவாக இருந்தாலும் எனக்கு சம்மதம் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஏற்கனவே திருமணம் ஆகி அவங்களோட கணவருக்கு இடையில் சில கருத்து வேறுபாடு காரணமாக விவாகரத்து வாங்கிட்டு அவங்க அப்பா அம்மா பாதுகாப்பில் வசிச்சுட்டு வரதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட அப்பா ஒரு கவர்மெண்ட் டீச்சர். இவங்க அம்மா வீட்டோட தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடும் 5 ஏக்கரா நிலம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு தம்பி தான். தம்பியும் மேரேஜ் ஆகி அவங்க பொண்ணு வீட்லேயே செட்டில் ஆகிட்டு தான் சொல்லியிருக்காங்க. இவங்களோட முகவரின்னு பார்த்தோம்னா தூத்துக்குடியில் வசிச்சுட்டு வரதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட எதிர்பார்ப்பு என்னென்னா, வரக்கூடிய மணமகன் ஒரு நல்ல குடும்பத்தை சார்ந்தவராக இருக்கணும், ஒரு டிகிரி படித்தவராக இருக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மேரேஜ் ஆகிருந்தாலும் இல்லை, குழந்தை இல்லாதவராக இருக்கும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மற்றபடிக்கு வேறு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. தன்னோட கையிருப்புலன்னு பார்த்தோம்னா 20 சவரன் நகையும் ஒரு பிளாட் வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்படியே 5 லட்ச ரூபா பணம் வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. பெயர் தாரணி, வயது 33, ஜாதி இந்து கொங்கு கவுண்டர் வகுப்பை சார்ந்தவங்க, ராசி சிம்மம், நட்சத்திரம் பூர நட்சத்திரம். கல்வி தகுதின்னு பார்த்தோம்னா +2 வரையும் படிச்சிருக்காங்க. வேலை நிலை ஜவுளி கடையில் வேலை செஞ்சுட்டு வரதாகவும் மாதம் 15,000 சம்பாதிக்கிறதா சொல்லியிருக்காங்க. திருமண நிலைன்னு பார்த்தோம்னா முதல் மனம் அல்லது மறுமணம் எதுவாக இருந்தாலும் எனக்கு சம்மதம் சொல்லியிருக்காங்க. இவங்களோட முகவரின்னு பார்த்தோம்னா புதுக்கோட்டையில் வசிச்சுட்டு வரதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஏற்கனவே திருமணம் ஆகி இவங்களுக்கும் எங்களோட மாமியாருக்கு இடையில் சின்ன சின்ன பிரச்சனை வந்துகிட்டே இருந்ததாகவும் அவங்க கணவர்கிட்ட சொல்லியுமே எதுவுமே கண்டுக்காமல் குடிக்கு ரொம்ப அடிமையாயிட்டு எதுவுமே கண்டுக்காதனால இவங்க விவாகரத்து வாங்கிட்டு அவங்க அப்பா அம்மா கூட வசிச்சுட்டு வரதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு கூட பிறந்தவங்க பார்த்தோம்னா ஒரே ஒரு தங்கச்சி தான். அவங்களும் திருமணம் ஆகி அவங்க ஃபேமிலியோடு செட்டில் ஆகிட்டாங்க. இவங்களுக்கு சொந்தமாக 2 வீடு 2 ஏக்கரா நிலம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. வரக்கூடிய மணமகன் ஒரு நல்ல குடும்பத்தை சார்ந்தவராக இருக்கணும், ஓரளவுக்கு படித்து ஒரு நல்ல வேலையில் இருக்கணும், தன்னோட மகளை கடைசி வரைக்கும் அன்பாகவும் பாதுகாப்பாகவும் பார்த்துக்கக்கூடியவராக இருக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வீட்டோட மாப்பிள்ளையாக இருந்தாலும் எங்களுக்கு சம்மதம், எங்களுக்கு வயசான காலத்தில் எங்களுக்கு எங்களோட பொண்ணுக்கு ஒரு துணையாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொண்ணுக்கு ஒரு வீடும் 1 ஏக்கரா நிலமும் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி.